இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பத்தி நிறைய நான்லாம் மேடையில விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 இருந்து அரசியல் மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரம். யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் அவரை பற்றி. ஒரு முறை அவரு நான சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்துல குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கேன். 7:20 இருந்து 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டயம். MRK பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்ல பேசிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டாரு. வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேரா வேனுக்கு பக்கத்துல வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போறாங்க, அடிக்க போறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன். அப்படியே போலீஸ்காரங்களை எல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்றார். 7:50 இருந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா. அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றாரு. பேச்ச நீங்க நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னா, நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கார். கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்த் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே, கண்டிப்பா தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துகிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு. அதான் ஒண்ணும் இல்லை, நீங்க வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பா என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம். வாசிக்கிறதுல இருக்க சுகம். உண்மையிலே நான் ஏதாவது ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணா ஒரு 5 புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்துல வச்சுக்குவேன். தேஜஸ்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு. ஒரு 2 புத்தகத்தை வாசித்து முடிச்சுட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். தமிழ்ல தான் பேசுறாரு. என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பாரு போல. திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்னை பார்க்கவும் இல்லை. நான் படிக்கிற புத்தகத்தை இப்படி ஒரு தடவை பார்க்குறாரு. அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவன்லாம் ஒரு ஆளு பொழைக்க தெரியாம 3 புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கானேன்ட்டு. அவரு கொண்டு வந்த பையில என்னென்ன வச்சிருந்தாரு தெரியுமா? சீடை, தட்டை. காலையில 6 மணிக்கு பெலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்காருயா. 6 மணிக்கு. இதப்போ ஏற்கனவே தேஜஸ்ல டிஃபன் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான். காஃபி கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், பிரெட் ஆம்லெட்டு, இதெல்லாம் சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு மஞ்சள் பையில வச்சு ஒன்னொன்னா அடிச்சு நொறுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை வர குடிச்சாரு பாருங்க. அப்பதான் பார்த்தேன், மனுஷனாயா நீயே? உன்னைய மாதிரி ஆளுக்கு தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாரு. 6ல இருந்து 10:30 மணிக்குள்ள இவ்வளவு மேட்டரை தின்னு முடிச்சிருக்காரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த தேஜஸ்ல ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன். ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது. வீடியோ காலில் சொல்லு, படிக்க சொன்ன காலையில இருந்து ஏன் படிக்கல, ரெயின் போத சொல்லி காட்டு அப்படின்னு பக்கத்துல உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரு வைடி அப்படிங்கிறாரு. போடா நீ வேணா போ, நான் பிள்ளைகிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ஒரு 60 பயணிகள் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த எதுவுமே இல்லாம குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது. 50 பேர்த்திட்டேன். இன்னொருத்தர் அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன். பிரெட் ஆம்லெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர்? ஒரு பிரெட்டு இடையில ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன். ஒருத்தர் பிரெட்டை ஒரு கடி விடுறாரு, ஆம்லெட் எப்படி கடிக்கிறாரு, பிரெட்ல பாதி ஆம்லெட்டு, இப்படி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா, உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்ற ஆளை நான் பார்த்ததே இல்லை. 2 பிரெட்டுக்கு இடையில இவ்வளவு பெரிய ஆம்பளை அப்படி சொருகிட்டாரு. அவர் வாயே இந்த உலகம் இருக்கு. அதை எடுத்து ஆணு திறந்த அம்புட்டி அப்படியே உள்ள வச்சு இப்படி கடிக்கிறாரு. முடியல, அவரால் முடியலன்னு தெரியுது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னா என்ன?
ஒரு 3 வாயில பிரெட் ஆம்லெட் முழுதையும் முடிச்சு விட்டார். ஒரு சாப்பிட்றத வச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானுங்கிறத நம்ம வாசித்திடலாம். ஒரு இட்லி சட்னி சாம்பாரை சில பேர் ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சா முதல்ல அதை பூரா காலி பண்ணிடுவேன். வச்சவன் திரும்ப இவருக்கு வச்சமா இல்லையா, என்னடா ஊறுகாயும் வலிச்சு தின்ட்டாரு, உப்பையும் எடுத்து தின்னு விட்டாரு, இவருக்கு எதையுமே வைக்கல போல இருக்குன்னு திரும்ப 2வது வச்சுட்டு போறேன். அம்புட்டையும் அப்படியே எடுத்து முதல்ல டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு. அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா, இட்லி சட்னி சாம்பாரை வாங்கினோன்னா கொஞ்ச நேரம் அதை பாருங்க, முதல்ல பார்த்து ரசிக்கணும். அந்த இட்லி கலரு, அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு, அந்த கார சட்னி, அந்த சாம்பார், அதில் என்னென்ன போட்டிருக்கான், வெங்காயம் இருக்கா, முருங்கைக்காய் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போகிறத ரசிங்க முதல்ல. சில பேர் இட்லியும் சாம்பாரும் வைக்கிறதுக்குள்ள 2 இட்லியை முடிச்சிருவாங்க. அப்படியே அப்படியே பிச்சு அந்த தொட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் 3 சட்னிலையும் தொட்டு 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 அப்படின்னா. அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாரை போட்டு இட்லியும் சேர்த்து குழப்பி அப்படியே அள்ளி குடிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சு டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுறேன். மனுஷனாடா நீ? ஒரு பொருளை எப்படி சாப்பிடணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படி நம்ம வாசிடலாம். ஆப்பாயில் வாங்குவாங்க சில பேர், அதை எப்படி சாப்பிடுவான்னு தெரியுமா? சில பேர் ஆப்பாயில சில பேர் அப்படியே அப்படியே பொட்டல மாதிரி மடிப்பேன். அழகா அப்படி பூ மாதிரி மடிச்சு அப்படி விடுவாங்க. கரெக்டா முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன் வெற்றிகரமா. எப்படி நம்மளை மாதிரி உலகத்துல எவனுமே ஆப்பாயில் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவேன். சில பேர் இந்த மஞ்சள் கருவை வலிப்பேன். அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா இவன் ஒரு ஆப்பாயில் கூட திங்க தெரியாம சாப்பிட்றானேன்ட்டு மஞ்சள் கருவை வலிச்சு அப்படியே திம்மா. ஐயோ, நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில். அதை சொன்னோன்னு இவனால நம்ம அதை சாப்பிட்றதா வேணாமான்னு கூட முடிவில் அதை மஞ்சக்கருவை மட்டும் வலிச்சு சாப்பிட்டு ஒன்னொன்னா பிச்சு. சில பேர் ஆப்பாயில் சாப்பிட தெரியாம அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான். அது ரசம் மாதிரி ஓடி இலையோட எண்டுக்கு போயிடும். எது? மஞ்சக்கருவோட அந்த லிக்விடு. அதை திரும்ப அங்கேருந்து வலிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கணும் சாப்பிட விடாம கொடுமைப்படுத்தி ஒரு சாப்பிட்றத வச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்போ வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது. சாம்பார்ல இருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்குறேன். அந்த பரிமாறுறவன் டேய் எதை எப்போதான்டா கேட்பேன்னு பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் கேட்குறேன். பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊறுகாய்னா கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாதான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போகிறேன். இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம். எல்லா ஸ்டால்லையும் புத்தகமாக வாங்குவாங்க, ஒன்றும் கூட படிக்க மாட்டான். போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டேன். எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னா, வாங்கணும்ல 10 பேருக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றத மற்றவன் பார்க்கணும் சார், அப்பதான் நம்மளை படிப்பாளின்னு மதிப்பாங்க அப்படின்னா. இதெல்லாம் மனுஷனா? முதல்ல கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்?